பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 118வது அதிகாரம் 23வது வசனம். சாம் சாப்டர் 118 verse 23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. The Lord has done this and it is marvelous in our eyes. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி அவங்க இருந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நாட்கள் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சாம். அப்போ ஐயோ என்னாலலாம் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது, எனக்கு இந்த காரியங்கள்லாம் செய்ய எனக்கு திராணி இல்லை, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் அவர் அமர்ந்திருந்தாராம். அப்போ அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, என்னால இந்த காரியங்கள்லாம் ஆண்டவரே ஏசப்பா செய்ய முடியாதுப்பா, ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அப்போ கர்த்தர் அந்த வாலிப தம்பியோட பேசினாங்களாம். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கவலைப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் அந்த வாலிப தம்பியோட பேசினாங்களாம். அடுத்தடுத்த நாட்கள் ஒவ்வொரு நாட்கள் கழிந்ததான். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நேர்த்தியாக அந்த வாலிப தம்பி ஆண்டோடைய கிருபையில செய்து முடித்தாங்களாம். அப்ப அந்த வாரத்தோடைய கடைசி நாட்கள்ல அவர் அமர்ந்திருந்து அவர் யோசிச்சு பார்த்தாராம், எப்படி இந்த காரியங்களை என்னால செய்ய முடிந்தது, எப்படி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா என்னால செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கின்ற பொழுது அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் தான் செய்து கொடுத்தார் என்று அவர் அறிந்து கொண்டு அதற்காக கர்த்தரிடத்துல நன்றி செலுத்தினாராம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்மளால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம், நம்ம பயந்து போயிருப்போம், நிறைய காரியங்கள்ல ஒரு ஏக்கத்தோட இருப்போம், எதிர்பார்ப்போட இருப்போம். அநேக காரியங்கள்ல ஐயோ இதை செய்யலைன்னா நான் வெட்கப்பட்டு போயிடுவேனே, எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிந்து போயிடுவேனேன்னு சொல்லி நம்ம பயந்து போயிருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறார். அவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அநேக காரியங்களை செய்து தருவார். அவர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவரே செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்க அவரிடத்துல உதவி கேளுங்க, அவர் செய்து தருவார். நிச்சயம் அவர் செய்து தருவார். நீங்க செய்ய முடியலன்னு நினைத்திருக்கிற காரியங்களை கூட அவர் தான் அதுல செய்து தருவார். நீங்க செய்ய முடியும் நினைத்திருக்கிற காரியத்தையும் அவர் தான் செய்து தருவார். அவராலே எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். அவரே செய்து தருவார், அவரே உதவி செய்வார், கிருபை தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, நாங்க ஆண்டவரே எதையுமே செய்ய முடியலன்னு சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே நீங்க தகப்பனே ஏசப்பா உதவி செய்யுங்க, எல்லா காரியங்களையும் செய்ய ஆண்டவரே நீங்க கிருபை கொடுங்க, ஞானத்தினால நிரப்புங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு பலனை கொடுங்கப்பா, பிள்ளைங்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளால மனுஷங்களால எல்லா காரியங்களையும் செய்ய முடியாது, கர்த்தரால தான் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்க்க போறீங்க. அவைகள் எல்லாவற்றுமே கர்த்தரால் ஆயிற்று, கர்த்தர் எங்களுக்கு செய்தார், எங்களுடைய குடும்பத்திற்கு செய்தார் என்று நீங்க சாட்சி கூற போறீங்க. உங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்க போகின்றது. நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.